இது ஆணில மாட்டிரு. இதை எண்ணெயில இருந்து நீயே யூஸ் பண்ணிக்க. நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் உரையாற்றிக் கொண்டிருக்கின்றார். நாளைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு எல்லாம் ஓட்டு போடணுங்க. நாளைக்கு பாராளுமன்றத்தில் ஏப்ரல் 17ஆம் தேதி சாயந்தரம் 4 மணிக்கு ஓட்டு போட்டாங்கன்னா 4:05 இது சட்டம். யார் நினைத்தாலும் கூட திருத்த முடியாது. இந்த மசோதாக்கள் தோல்வி அடைந்திருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கின்றோம். மக்களவையில நாடாளுமன்றத்தில் தொகுதி மறுவரையறை செய்யக்கூடிய மசோதாவும் அதே போல மகளிர் இடஒதுக்கீட்டுக்கான மசோதாவும் தோல்வி அடைந்திருக்கிறது அப்படிங்கறத பார்க்கிறோம். டேய் சோனமுத்தா, டேய் 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 சோனமுத்தா, போச்சா காதுக்குள்ள குரும்பி ரிங்னு சுத்துமே. ஜெயிலுக்குள்ள என்ன மாதிரி கேவலப்படுத்தி அனுப்புறாங்க. வெற்றி பயணம் திட்டம் அரசு போக்குவரத்தின் அனைத்து பேருந்துகளிலும் எந்த இடத்திற்கும் அனைத்து பெண்களும் கட்டணமின்றி பயணிக்கலாம். ஓசி பஸ் வேணுமா? ஓசி பஸ்ஸா வேணும்? ஓசி பஸ் வேணுமா? ஓசி பஸ்ஸா வேணும்? பாகலா பாகலா. நான் குமார் அவசரப்பட்டிய மூஞ்ச பார்த்து கண்டிப்பா போடுவாங்க. மூஞ்ச பார்த்து கண்டிப்பா போடுவாங்க. ஒரு ரொமான்டிக் லுக் அப்படி விடணும். எங்க ஒண்ணு விடுங்க. அவர் விட்ட மேனிஃபெஸ்டோ பாத்தீங்களே, செம்ம இம்ப்ரெஸ் ஆயிட்டேனா. இது வரைக்கும் யாருமே எல்லாம் பாருங்க, நான் 8000 ரூபாய் கூப்பன் தரேன், நான் 10000 ரூபாய் தரேன் தான் சொன்னாங்க. அதெல்லாம் அந்த சீனே கிடையாது. இது கூட 2500 ரூபாய் நான் கொடுக்கறேன். அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அப்படி வாயா 6 ரூபாய். அட மலக்குறங்க. ஆனா அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? மக்கள் பணத்துல இருந்து கொடுப்பேன்னு சொல்லல. ஏன் பணம், நான் ஏன் பணத்தை தரேன், மக்கள் பணம் எனக்கு தேவையே கிடையாதுன்னுட்டாரு அவரு. காலிக்கப்பா கொடுத்துருக்கானே ஏப்ரல் ஃபூல். சில தற்கொலைங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் கேட்டா அதுக்கப்புறம் என்ன 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 என்னன்னு கேக்குறாங்களே, அதுக்கப்புறம் என்னன்னு தெரியுங்களா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சமங்கிறதாங்க அந்த லைனு. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. எல்லா உயிருக்கும் சிறப்பொப்பா செய்தொழில் வேற்றுமையான். இதுதான் அது ஒரு திருக்குறள். கொஞ்சம் ஒரு விஷயம் சொல்ல வர்றதுக்கு முன்னாடி ஒன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும், இல்லைன்னா தேவையில்லாத வேர்டை யூஸ் பண்ணாம இருந்துக்கும். ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் இப்படி டைரக்டா பேசுங்க. பரமா படிடா, ஒழுங்கா படிடா. 3 முறை எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கீங்க. 3 முறையும் பாஜகவுக்கு எதிராக தான் போட்டி போட்டிருக்கீங்க. தாமரைக்கு ஓட்டு போடாதீங்க, கை சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி தான். ஸோ இப்போ அதுல இருந்து ஒரு டிரான்ஸ்பர்மேஷன், தாமரைக்கு ஓட்டு கேட்கறீங்க. எப்படி இருக்கு அந்த ஒரு மாற்றம்? How do I tell you? இல்ல, அது சரியான முறையில நிர்வாகம் செய்து வரி வருவாயில பண்ணலாம். எடப்பாடிக்கு நிர்வாகம் என்ன தெரியுமா, நிதி நிலைன்னா என்னன்னு தெரியுமா? சூட்கேஸ் ஜெயலலிதா படம் சூட்கேஸ் வச்சுக்கிட்டு அறிக்கை தரையாச்சும் தெரிஞ்சிடுமா அவருக்கு? ஒண்ணுமே தெரிய. எடப்பாடி பழனிசாமி வச்சுக்கிட்டு தமிழ்நாடு என்ன ஒண்ணு ஆக போறது கிடையாது. யாருக்கு ஓட்டு போட்ட? உனக்கு தானே போட்டேன். உண்மையை சொல்லு. சத்தியமா உனக்கு தானே போட்டேன். அந்த ஆள் என்ன சொன்ன? அவனுக்கு போட்டேன்னு சொன்னேன். ஏன் என்ன சொன்ன? உனக்கு போட்டேன்னு சொன்னேன். இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. என்னடா சொல்ற? அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏடி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை மரம் சின்னத்துல ஒரு குத்து. ஆக மொத்தம் 2 குத்துனேன். 3வது குத்து நான் குத்தவா? குத்துனேன். உன் கையை தரோமா குத்துனேன். நீங்க செயல் வீரர் கூட்டத்துல உங்க நிர்வாகிகளை உற்சாகப்படுத்தும் வகையில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தீங்க. 100 வாக்குகள் எதிர்கட்சி வேட்பாளரை விட அதிகமா பெற்று கொடுத்தா 1 சவரன் நகை கொடுக்கறதா, அது அந்த மாதிரி கொடுக்க இருக்கீங்களா? இது எப்படி? இல்ல, அதெல்லாம் உள்கட்சி விஷயம், பிரஸ்ல கேட்காதீங்க. நாங்க உற்சாகப்படுத்துக்காக பேசுவோம். அது தேர்தல் வாக்குல பத்தி பேசும்.
உள்ள மண்டபத்துக்குள்ள பேசுறது வெளியே பேச முடியாது. நாங்க நிறைய பேசுவோம், எதிர்கட்சி பத்தி பேசுவோம், கூட்டணி பத்தி ஆதரிச்சு பேசுவோம், உற்சாகப்படுறதுக்கு நிறைய விஷயம் சொல்லுவோம், நிறைய செய்வோம். எங்க கட்சிக்காரங்க நாங்க செய்ய யார் செய்ய போறோம். அது மட்டுமல்ல, 5 ஆண்டு காலம் எங்க கட்சி தொழில் எல்லாமே வளமா வச்சுக்குவோம். அதான் உண்மை. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் நீங்க கேட்க வேண்டியதில்லை, அதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டியதும் இல்லை. நாங்கள் உள்கட்சி, நாங்கள் எங்கள் நிர்வாக உற்சாகப்படுறதுக்காக சொன்ன விஷயம் ஊக்கப்படுறதுக்காக செய்யறோம், நிறைய செய்வோம். நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? கேஸ் யாரோட இஷ்யூ? அதுக்கு யாரோ இஷ்யூ? நம்ம தமிழ்நாட்டு மக்கள் கஷ்டப்படுறாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு யார் கேஸ் கொடுக்கணும் அதை சொல்லுங்க அது முதல்ல. ஸ்டாலின் தான் தரணும். ஆமா, அவரு வாங்கி தரல, அதனால இவ்வளவு பிரச்சனை நடக்குது. இந்த ஈரானுக்கும் இதுக்கும் பிரச்சனை, அமெரிக்கா சண்டை நடக்குது, அதுக்கும் ஸ்டாலின் தான் காரணம். ஆமா, இங்க இருந்தா ஒரு எதிர் குரல் கொடுக்காம இருக்காரு. உங்க அண்ணன் கொடுக்க கழுத புடிச்சு முடுக்கல மாதிரி இல்லடா, சிக்கிட்டு இவன் இருந்து நான் இப்படி தப்பிக்க போறோம். யாஜா வேட்டிய கடிக்கிற? ஆமா, நீ சாண பிடிக்கிற சாக்குல மழைய சாச்சி விட்டு போயிட்டானா என்னத்த புடிச்சு கட்டுறது? அதுக்கு தான் என் வேட்டிய கிழிச்சு கயிறா திருச்சு கட்டிக்க. சிமுக்கல காச்சு முக்கல காச்சு ஆத்தாடி ஆத்தா. ஐ எப்படி வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.